Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது நாட்டு வெண்டைக்காய் புளி குழம்பு. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதாவது என்ன இதுக்கு பொரியல் செய்யறதை விட நம்ம குழம்பு செஞ்சனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது என்னன்னா நம்ம கருப்பு கவுனி அரிசி கூடயும் சாப்பிடலாம். ஒயிட் ரைஸ் இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். அதாவது கருப்பு கவுனி அரிசியில் என்னென்னா நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த குழம்புமே வந்து சாப்பிட்டு பிடிக்காது. அதாவது என்ன அந்த டேஸ்ட் கொடுக்காது. பட் இந்த புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கருப்பு கவுனி அரிசி கூட. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புளிக்குழம்புக்கு நாட்டு வெண்டைக்காய் 250 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் ஒரு பூண்டு எடுத்துருக்குறோம். இதுக்கு ஒரு தக்காளி இருந்தாலே போதும். நாட்டு தக்காளியாக இருந்தாலும் ஓகே. நம்ம புளி ஊற்றுறதுனால நம்ம ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இது கூட ஃபஸ்ட்டு நம்ம தனியா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், இது கூட வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். இது நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்போ சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பாதி பூண்டையும் நம்ம அரைச்சிக்கலாம், பாதி பூண்டை எடுத்துக்கலாம். இது கூட 2 குண்டு மிளகாய், கருவேப்பிலை 2 இருக்குது. இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். இதுக்கு கம்மியாக தான் தேங்காய் ஆட் பண்ணுறோம். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதனோட வீடியோவையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி செய்யணுங்கிற வீடியோவையும் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போயிடும். இந்த கடாயினோட சூட்டுக்கே பச்சை வாசனை போயிடும். ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கலாம். மண் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இதுக்கு கருவேப்பிலை ஒரு ஈர்ப்பு போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஆல்ரெடி பாதி தான் வந்து அரைக்கிறதுக்கு ஆட் பண்ணோம். பூண்டும் இதுவும் இது 2ஐயும் சேர்த்துக்கலாம். இப்போது சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 30 செகண்ட் நல்லா வதங்கட்டும். இப்போ வெண்டைக்காய் அறுத்து வச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு வெண்டைக்காய் கூட வேஸ்ட் ஆகலை. பார்க்குறதுக்கு உங்களுக்கு முத்தின மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வெண்டைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போட்டுட்டு நல்லா நம்ம அப்படியே பரட்டி விட்டுட்டுனா நல்லா வெந்துடும். இது என்னென்னா ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை. இதை வந்து சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய காயாக முத்தின காய் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப பிஞ்சு காய் தான். ஒன்று இந்த கலரில் இருக்கும், இல்லைனா நாட்டுக்காய் பிங்க் கலர்லேயும் இருக்கும். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. ஆல்ரெடி நம்ம மசாலா வந்து வதக்கி வச்சுருந்தோம். அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இது என்னென்னா கொரகொரப்பாக தான் நான் அரைச்சிருக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து கிராமத்தில் பார்த்திங்கன்னா இதே ஸ்டைலில் தான் செய்வாங்க. மெயினாக என்னென்னா சின்ன வெங்காயம் தான் இருக்கும். பெரிய வெங்காயம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி வச்சுருக்கோம். புளி ஆட் பண்ணிக்கலாம். இது பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம். இது நல்லா கரைக்கணும். சக்கையை எடுத்துகிட்டு தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிட்டோம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு, அதாவது கொதிச்சதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். இப்போது புளிக்குழம்பு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நாட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. நாட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. இந்த வெண்டைக்காய் இந்த மாதிரி இருக்கும். இதில் என்னென்னா ரொம்ப கலர் வராது. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மல் வெண்டைக்காய்க்கும் நாட்டு வெண்டைக்காய்க்கும் நல்லா வித்தியாசம் தெரியும். நாட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோலம், அதாவது என்னென்னா மார்கழி மாதத்தில் கோலம் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.
என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். மனத்தான் ஆம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படுஞ்சொல். விளக்கம். மாந்தர்க்கு உணர்ச்சி என்பது மனத்தின் தன்மையால் ஏற்படும். இவன் இன்னவன் எனப்படும் சொல் அவனவன் சேர்ந்த இனத்தாலே உண்டாகும்.